ஸோ அடுத்த பாடல் 1599. மேல் வைத்த ஆறு செய்யாவிடில் மேல்வினை அப்படிங்கிற இந்த பாடலில் ஒரு விஷயத்த சொல்கிறார். இறைவனுடைய திருவடி கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் இந்த முக்தி நிலைக்கு போக முடியும் இல்லையா? அதைத்தான் முன்னாடி போன பாடல்லே சொல்லியிருந்தார். குருவாக நான் பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா? குரு வடி கண்ட கோணை பேர் நந்தி தன்னை இதெல்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா? அப்போ என்ன, இறைவனுடைய திருவடி அவர் கொடுத்துட்டாரு இல்லையா? அதை சரியாக நுகர்ந்து திருவடி தான் எனக்கு கிடைச்சிச்சு, இல்லை என்னால் செய்ய முடியாது எதுவும் இல்லை, இது போல் சிந்தனையில் ஏதாவது ஒன்று இருந்தாலோ இல்லை ஒரு கேர்லெஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல் இருந்தாலோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்றதான் இந்த பாடலில் சொல்கிறாரு. மேல் வைத்த ஆறு அப்படிங்கிறாரு. மேல் வைத்த ஆறுனா என்ன, இவருடைய திருவடியை மேலே வச்சுட்டாரு. அது இதயம்னு எடுத்துக்கலாம், இதயமும் வச்சுட்டா தலைன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல அந்த வழி, இந்த இடத்துல இறைவன் அருளிய வழியை செய்யாவிடில் அப்படிங்கிறார். அப்போ திருவடியை இந்த இடத்துல வச்சுட்டாருன்னா, நான் இப்போது எல்லாருமே இப்போ இவங்களாம் திருவடி இறைவனுடைய திருவடியை வச்சுட்டா என்ன ஆயிடுவாங்க, பேரின்பத்தில் அப்படியே கம்முன்னு உட்காந்துருவாங்க இல்லையா? நம்முடைய பார்வைக்கு அவர்கள் கண்ணை மூடிட்டு உட்காந்து ஒரு தியான நிலையில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஆனால் அவர்களுக்கு என்றும் ஒரு வரைமுறை இருக்கின்றது இந்த இடத்துல. இது எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இப்போ மனிதர்களுக்கு என்று சில பிறந்துட்டோம் அப்படின்னாலே சில வரைமுறை இருக்குது. என்ன இருக்குது, பசிக்க தான் செய்யும், சாப்பிட தான் செய்யணும். இது மனிதர்களுக்கே உண்டான வரைமுறை. எல்லாரும் சொல்லுவாங்க பசின்ற ஒன்று மட்டும் இல்லைனா மனுஷன் நிம்மதியாக இருந்திருப்பான், வேலை வெட்டிக்கே போக வேண்டியது இல்லை, சும்மாவே உட்காந்து ஆயுசுக்கும் பொழுது ஒட்டு போயிருக்கலாம் பசி என்ன ஒன்று இல்லை அப்படின்னாலே. ஆனால் இறைவன் பசின்றது ஒன்று கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த தேவர்களுக்கும் அமரர்களுக்கும் பார்த்தோம்னா பசின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவர்கள் ஒளி ரூபத்தில் இருக்காங்க. ஸோ ஒளி ரூபத்தில் இருக்கிறாங்கன்னா அப்போ உடல்நிலை சரியில்லைன்ற இதுவும் கிடையாது இப்போ இந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல, சும்மாவே அப்படியே சொகுசாக உட்காந்துக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்களா, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்கன்னா கிடையாது. அவர்களுக்கும் ஏதோ ஒரு கடமையானது இருக்கின்றது. இதை நம்ம மறைமலடிகள் எழுதிய நூல் ஒன்று படித்தோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10-12 வகுப்பு பார்த்தோன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. அதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார் இந்த இடத்துல. மரணத்தின் மனிதர் நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் படிச்சிருக்கோம். அந்த நூலை ரொம்ப விளக்கமாக சொல்லியிருப்பார். எந்த உலகத்திற்கு சென்றாலும் சரி, பசி இல்லாத, தாகம் இல்லாத, தூக்கம் இல்லாத எப்படிப்பட்ட நிலையில் ஒரு மனிதர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு என்று கடமை இருக்கின்றது. அந்த கடமையை அவர்கள் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அது என்ன கடமை அப்படின்றத சொன்னால் அந்த அந்த உணர்வை மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது, பார்க்க முடியாது, புரிஞ்சிக்க முடியாது அப்படின்றத அந்த நூலை ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருப்பார் அந்த இடத்துல. ஸோ இதை இங்கே புரிஞ்சிக்கணும் அந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல திருவடியை வச்சுட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இவங்க ஒன்றுமே செய்ய வேண்டியது இல்லைன்னு பொருள் அல்ல. அவர்களுக்கும் என்று சில கடமைகள் இருக்கும் இந்த இடத்துல. அதை அவங்க கரெக்டாக செய்யணும் இந்த இடத்துல. அதுதான் அந்த இடத்துல சொல்லியிருந்தாரு, குரு அப்படின்னு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. ஸோ குரு சொன்னால் அதை செய்யணும் கரெக்டாக. அப்போ செய்யாவிடில் அப்படிங்கிறாரு. அப்போது இறைவனுடைய திருவடியை வச்சதுக்கப்புறம் ஏதோ ஒன்று அங்கே செய்ய வேண்டும் அந்த இடத்துல. அதை செய்யாவிடில் அப்படிங்கிறார். என்னாவும் அடுத்து மேல்வினை அப்படிங்கிறார். இதன் வழியாக மேலாக சில வினைகள் அங்கு பற்றும், மிகப்பெரிய வினைகள் பற்றும் இந்த இடத்துல. அதை செய்யவில்லை என்றால் சொன்னால் அதற்கு பின்பு என்ன ஆகுது இந்த இடத்துல, மேல்வினை பற்றுது இல்லையா? இறைவன் திருடியை வச்சுட்டாரு, அதற்குன்னு ஒரு செயலை செய்யணும், அதை செய்யலை. இப்போ மேல்வினை பற்றுது. மேல்வினை பற்றிய பின்பாக என்ன நடக்குது, மால் வைத்த சிந்தையை மாயம் அது ஆக்கிவிடும் அப்படிங்கிறாரு. மால்னா யார் இந்த இடத்துல, திருமால் தான் மால் இல்லையா? திருமால் யார் இந்த இடத்துல, அவருக்கு மாயக்கண்ணன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது இல்லையா? என்ன இது, மாயன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது திருமாலுக்கு இல்லையா? மாயன், மாயக்கண்ணன். ஸோ மாயின் உருவமாக அவர் இருக்கார் இந்த இடத்துல. மாயை வைத்த சிந்தை, ஏன்னா அவர் மாயை வைத்து தான் இந்த இடத்துல உலகத்தை என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல காத்து கொண்டு இருக்கின்றார் இந்த இடத்துல. காக்கும் தொழில் திருமாலோடது இல்லையா? அப்போ அந்த மால் வைத்த அப்படின்னா திருமால் மாயையில் வைக்கிறாரா இந்த இடத்துல. எதை வைக்கிறாரு, சிந்தையை அப்படிங்கிறாரு. ஸோ மாயையால் இருக்கக்கூடிய சிந்தையை வச்சிடறாரா, என்ன பண்ணுறாராம், மாயத்தில் அது வச்சிடுறாரு. அது ஆக்கிவிடும் அப்படிங்கிறார். சிந்தையை மாயம் அது ஆக்கிவிடும் அப்படிங்கிறார். அப்போ திருமால் தான் இந்த இடத்துல மாயைக்கு உருவமாக இருக்கார் இல்லையா? அவர் தான் கொடுத்த மாயை வழியாக அந்த உலகத்தை காத்துட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரா இந்த இடத்துல, தன்னுடைய சிந்தனையில் அந்த மாயையை கொண்டு அது வைத்து விடுகின்றார்.
அப்போ ஏற்கனவே இந்த இடத்துல இறைவனுடைய திருவடியை கரெக்டாக பற்றி கொண்டால் இந்த இடத்துல மாயை அகன்று விடும். அப்போ அதை அவங்க பற்றலை சரியாக செய்யலைன்னா என்ன ஆயிடுது, மேற்கொண்டு மாயையானது அங்கு அவர்களை பற்றி விடுகின்றது. அடுத்து என்ன சொல்றாரு, பால் வைத்த சென்னி படரொளி ஆனவன் அப்படிங்கிறார். பால் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல அமிர்தத்தை குறிக்கும். இந்த இடத்துல பால் என்றால் பால் வைத்த சென்னிங்கிறாரு. செந்தினா இந்த இடத்துல தலையின் பொருள், சிரம்னாலும் தலை தான் பொருள். இந்த இடத்துல சென்னினாலும் தலையின் பொருள். என்ன வித்தியாசம் அப்படின்னா, சிரம் என்றால் நேரடியாக தலைக்கு மேலே என்று பொருள், சென்னி என்றால் தலைக்கு உள்ளே என்று பொருள். இந்த ஸோ அப்போ சென்னினா தலைக்கு உள்ளே என்ன இருக்குது, இந்த இடத்துல பாலை வச்சிருக்காரு, தலைக்குள்ளே தான் இந்த இடத்துல அமிர்தம் இந்த இடத்துல இருக்குது, மறைஞ்சிருக்கு இந்த இடத்துல. அங்கே படரொளியானவன் அப்படிங்கிறாரு. அங்கே வந்து படர்ந்து இருக்காராம் இந்த இடத்துல. இப்போ இறைவன் வந்து சகசர தலத்தில் ஜோதி வடிவாக இருக்கார். 7வது சக்கரத்தை யார் ஒருத்தர் பார்க்குறாரோ அப்போ இறைவனுடைய ஜோதி வடிவை தனக்குள்ளே உணருவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா படிச்சிருப்போம் இந்த இடத்துல, இல்லைங்களா? ஸோ அதை தான் இங்கே சொல்கிறார். பால் வைத்த சென்னி படரொளியானவன் அப்படின்னா தலைக்கு உள்ளே சகசர தலத்தில் இருக்கக்கூடிய ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய அந்த அமிர்த வடிவாக இருக்கக்கூடிய இறைவன் தாள் வைத்த ஆறு தரிப்பித்த ஆறே அப்படிங்கிற தாள் வைத்த அப்படிங்கிறது. ஸோ இறைவனை திருவடியை வந்து வைக்கிற அந்த வழியை தரிப்பித்தவாறே அப்படிங்கிறாரு. தரிப்பித்தனா என்ன, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கறது. இந்த இடத்துல தரித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தரித்தல்னா இந்த உடம்பு ஃபுல்லாக தரிச்சிக்கிறது. எதை தரிச்சிக்கிறது, இந்த இடத்துல முக்தி தான். அது ஆறே அப்படிங்கிறாரு, அது ஒரு வழி அப்படிங்கிறாரு. ஸோ நான் முதல் 2 அடிக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாரு, 2வது ஒரு விஷயத்துக்கு வேற ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, முதல் 2 விஷயத்தில் இறைவனுடைய திருவடியை கொண்டு வந்து மேலே வச்சிட்டாரு அப்படின்னா அது வைத்த பின்பாக சில கடமைகளை அங்கு செய்துதான் ஆக வேண்டும். அது என்ன கடமைன்றது குருவாக இறைவனே வந்து சொல்லுவார், தலைவனாக இறைவனே கட்டளை இடுவார் அந்த இடத்துல. அதை போன பாடலில் பார்த்தோம். அவர் என்ன கட்டளை இடுறாரோ, என்ன குரு சொல்லி கொடுக்கின்றாரோ அதை சரியாக செய்ய வேண்டும். அதை செய்யவில்லை என்றால் மேல்வினை வந்து பற்றும். மேல்வினை என்ன பண்ணுது, மேலும் இவர்களை மாயையில் கொண்டு போய் தள்ளி மீண்டும் இந்த பிறப்பு குழிக்குள் தள்ளிவிடும். இதை 2 அடியில் சொல்றார். ஆனால் இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இல்லையா, திருவடியை தலையில் வச்சோன்னா யார் ஒருத்தர் கரெக்டாக தன்னுடைய வேலையை, இறைவன் கொடுத்த கட்டளையை யார் ஒருத்தர் சரியாக செய்கிறாரோ அவங்களுக்கு என்ன ஆகுதா, இந்த இடத்துல தலைக்கு உள்ளே சகசரதலத்தில் இருக்கக்கூடிய ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் என்ன பண்ணுறாரா, இந்த இடத்துல அவருடைய திருவடியை தலையில் வச்சு இந்த இடத்துல இருந்து காப்பாற்றிடுறாராம். இந்த இடத்துல காப்பாற்றி என்ன பண்ணுறாராம், இது மீண்டும் பிறப்புக்கு போகக்கூடிய அந்த சூழ்நிலையிலிருந்து இவரை காப்பாற்றி விடுகின்றார். இது நான் இந்த பாடலுக்கு பொருள். அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ இறைவனுக்கு பக்கத்தில் போயிட்டோம், இறைவன் வந்து அவருடைய திருவடியை நம்ம தலையில் வைக்க போகிறாரு, அப்போ இனிமேட்டு நமக்கு பிறவியே இல்லை அந்த எண்ணம் மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா இறைவன் திருவடியை தலையில் வச்சா கூட அந்த இறைவனோட முக்தி என்று சொல்லக்கூடிய இல்லை 2.5 கலத்தல் இல்லை தானே இறைவன் என்ற நிலைக்கு போகின்ற அந்த கடைசி வினாடி வரை சோதனையானது வந்து கொண்டுதான் இருக்கும். இந்த சோதனை என்பதை நாம் கரெக்டாக நம்ம வெற்றி பெற்றாலே நிச்சயமாக அந்த இடம் கிடைக்கும் இந்த இடத்துல. இதை இந்த பாடலை உட்குறிப்பாக இங்கு வைத்திருக்கின்றார். ஸோ இது இந்த பாடலுக்கான கருத்து.